நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவருடைய நாமம் அதிசயமானவர். The wonder is Jesus is 100% God and is 100% man. வாவ், அவர் முழுவதும் தேவனாகவும் முழுவதும் மனிதனாகவும் இருந்தார். Yeah, we call it as hypostatic union. That is fully divine and is fully human. வாவ், ஆச்சரியமான ஒரு காம்பினேஷன் பார்த்தீங்களா? ஜீவ தண்ணீராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம சொல்கிறோம். ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜனுங்கிற ரெண்டு வெடிப்பொருள் கூடிய ரெண்டு அக்கினி பற்றி எறியக்கூடிய ஒரு காம்பனண்ட் இணையும் பொழுது அங்கே அதை அவிக்கக்கூடிய அதை அமர்த்தக்கூடிய தண்ணீராய் தான் உருவாகிறது போல இயேசு கிறிஸ்துவானவர் தேவனும் மனிதனும் இணைந்தவராய் அதிசயமானவராய் இருக்கிறார். And also you see in Exodus 3:2 that this example is used like where the burning bush. It says that the bush was not consumed by the fire. Wow. So it's like the fire talks about the divinity and the bush talks about the humanity. Wow. முட்செடி எரிந்தது போல அங்கே அக்கினியும் இருக்கிறது, அங்கே நெருப்பும் இருக்கிறது, அங்கே செடியும் இருக்கிறது. செடியும் பசுமையாக இருக்கிறது, அக்கினியும் இருக்கிறது. இரண்டும் இணைந்து எப்படி மோசேயை அழைத்தது போல இயேசு கிறிஸ்துவானவர் தேவனுடைய பரிபூர்ணமும் மனிதனின் பரிபூர்ணமும் நிறைந்தவராய் இசைந்தவராய் இந்த பூமியிலே வாசம் பண்ணினார். Yeah, the bush was on the fire but the bush was not consumed. அவரே அதிசயமானவர். It's like Jesus divinity was not destroyed by the humanity and his humanity was not destroyed by his divinity. Wow. That's what this hypostatic union is. 100% God and is 100% man. So both met in the person of Jesus. He's a son of God and he's also a son of man.